வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி தமிழ் மொழியில் விளையாட போகிறோம், சரிங்களா? நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் இப்போது சேர்க்க போகிறீங்க, சரியா? ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஒரு எழுத்து இருக்குது, சரியா? ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஒவ்வொரு எழுத்து இருக்குது, பார்த்துக்கிட்டிங்களா? நான் இப்போது வார்த்தைகளை சொல்ல போகிறேன், கரெக்டாக வந்து நிற்கணும், சரிதானா? வாய் திறந்து சொல்லணும்ல. சரிங்கம்மா. சரிங்க. சரி. கண். கண் கண் கண். நீங்கள் என்ன எழுத்து வச்சுருக்கீங்க? க. மூணு சொல்லி இன்ன. சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஃபைகா. கண்ணு. போங்க. மண். மண் அது என்ன லெட்டர்? நான் இன்னு சொன்னேன். மண். நான் மண் சொன்னேன். ம. இன்னு. மண்ணு. மண். போங்க. வெரி குட். அடுத்தது மான். சொல்லுங்க. ம. ஆ. வெரி குட். இன். மான். திரும்ப சொல்லுங்க. ம. ஆ. இன். மான். வெரி குட். போங்க. பல். பல். சொல்லுங்க. ப. இல். பல். பல். பால். ப. ஆ. இல். பால். ஆ. பால். பால். வெரி குட். போய் நில்லுங்க. பன். 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 வே யார் வச்சுமா? வ. இன். வன். வ. இன்னு. வன்னு. வண்டு. சொல்லுங்க. வ. வ. இண்டு. வண்டு. வண்டு இல்லை. வ. இன். வன். வ. இன். வன். போங்க. கல். கல். வெரி குட். இங்கே பாருங்க, இந்த க, இந்த இல், இப்படி வாங்க. நீங்கள் அங்கே வந்து நில்லுங்க. க இல் என்னது? கல். இன்னொரு இல்லும் இருக்கு, ஆமாவா இல்லையா? வாங்க. க இல், இது என்னது? கல். மேம் சொல்லும் போது டங் பொசிஷன் பாருங்க. கல். கல். இந்த இல் சொல்லும் போது டங்க் என்ன பண்ணணும்? இங்கே இருக்கணும். டங்குக்கு பல்லுக்கிட்ட இருக்கணும். டங்க் வந்து எங்கே இருக்கணும்? டீத்துக்கிட்ட. பல்லுக்கிட்ட நாக்கு இருக்கணும். கல். இப்போ இவர் வச்சிருக்கிறாருல இல்ல, இதை எப்படி சொல்லணும்னா கல். கல். மகள். கல். புரிஞ்சுதா? அப்போது நான் சொல்லும் போது என்ன பண்ணணும்? உச்சரிப்பை கவனிக்கணும். சவுண்டை என்ன ஒலி வருதுங்கிறத கவனிக்கணும். கவனிச்சுட்டு வரணும். இப்போ 2 பேரும் போய் லைனில் நில்லுங்க. கல். எந்த இல் வரணும்? கல்.
ம் க இல் கல். கல்லுனா என்னது? ரோட்டில் கிடக்கும்ல கல், அது தெருவில் கிடக்கிற கல். ஓகே. கால். ம் கால். ம் சொல்லுங்க. கா. நீங்கள் கையில் வச்சுருக்கிறத மட்டும் சொல்லுங்கள். கா. க க. கா. இல் கால். செழியன், எனக்கு ஒரு சந்தேகம். இது காவா ஆவா? ஆ. திரும்ப சொல்லுங்க. கா. ஆ. சேர்த்து படிங்க இப்போ. கா. இல் கால். நீங்கள் எப்படி படிக்கணும்? இவங்க எப்படி நேராக நில்லுங்க காயத்ரி. க ஆ கா இல் கால். இப்படி தான் எழுத்து கூட்டி படிக்கணும். எழுத்தை எப்படி கூட்டி படிக்கணும்னு சரிதா? திரும்ப சொல்லவா மேம்? க ஆ கா இல் கால். இடத்துக்கு போங்க. இப்போது 3 எழுத்து சொற்கள் பார்க்கலாம், சரிங்களா? மகள். ம க இல் மகள். அங்கே நில்லுங்க, 2 பேரும் இங்கே நில்லுங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. கவனிச்சுட்டு யார் வரணுமோ வந்து நில்லுங்க. உன்னோட இல் இப்படி சொல்லுவேன், உன்னோட இல் இப்படி சொல்லுவேன். இப்போது மகள். மகள் யார் வரணும்? இருங்க. மகள். இப்போ யார் வரணும்? வாங்க போங்க சொல்லுங்க. ம க இல். இப்போது எழுத்து கூட்டி படிக்கணும், சரிங்களா? ம க மக. மக்க இல்லை, மக. ஏன்னா இதுவும் என்ன சொல், என்ன எழுத்து? ஆ. இதுவும் என்ன எழுத்து? ஆ வரிசை எழுத்து. அப்போ 2 ஆ வரிசை எழுத்து வரும்போது க சவுண்டு வரும். மகள். ம க மக இல் மகள். இப்போ திரும்ப சொல்லணும், சரியா? ம க மக மக மகள். வெரி குட். போங்க. தல். தல். வெரி குட். த இல் தல். வெரி குட். கோ டு யுவர் பிளேஸ். தல். 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 த இல் தல். தல்னா என்னது? இது தல்ல, சரிங்களா? சரி, போங்க இடத்துக்கு போங்க. தாள். 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 வாங்க. ஏன் டவுட் உங்களுக்கு? அதான் டங்கை பார்த்துட்டீங்க, அப்புறம் என்ன? த ஆ இல் தகல். தகல்லாம் கிடையாது. அங்கே பாருங்க என்ன இருக்கு. த ஆ ஆ ஆ லா. லாவா இல்லா? இல். அப்போ என்ன சொல்லணும்? தாள். தாள். போங்க. மகன். மகன். ம க இன் மகன். வெரி குட். கோ டு யுவர் பிளேஸ்.
வான் வான். என்ன வச்சிருக்கீங்க? இது தேவா. சொல்லுங்க, அது என்ன லெட்டர் சொல்லுங்க. தெரியலையா? வ வ. வ ஆ இன் பகன். சார் பாருங்க. வ ஆ முதல்ல அது வ ஆ வா இன் வான் வான். போங்க. வால் வால். வ ஆ இல் வால். கரெக்டாக நிற்கிறீங்களான்னு ஒரு தடவை நீங்களே செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் கரெக்டாக நிற்கிறீங்களா? நீங்கள் சரி சொல்லுங்கள். வ இல். ஐயோ இருங்க, சரியா ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். வ இல் வாயில். சொல்லுங்கள். வல். அப்போ கரெக்டாக நிற்கிறோமா? நான் என்ன சொன்னேன்? வல் சொன்னா வால் சொன்னா. அப்போ யார் எங்கே நிற்கணும்? இப்போ யார் எங்கே நிற்கணும்? இப்போ சொல்லுங்கள். வ ஆ ஏற்றுக்கிட்டுங்க. வா இல் வக்கல் வாய் வாய். அவ்வளோதான், வால் வால். போங்க. இதே மாதிரி நாளைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பயிற்சி பண்ணுறோம். பயிற்சி பண்ண தான் தமிழில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத முடியும். தமிழில் மிஸ்டேக்கே வராது இந்த மாதிரி பயிற்சி பண்ணால். நிறைய பேருக்கு லெட்டரே தெரியல. என்ன பண்ணணும்? இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணி லெட்டரை படிக்கணும். ஸ்டாண்டர்ட் போயிட்டே இருக்கும். ஆனால் பேசிக் லெட்டரை மறந்துட்டோன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் எழுத முடியாது. எழுதும் போது என்ன ஆகிடும்? நிறையா எழுத்து பிழை வந்துடும். சரிதானா? சரி பண்ணுறீங்களா இனிமே? சரி பண்ணுறேன் மேம் சொல்லணும். சரி, தேங்க்யூ, வணக்கம். சார் பாருங்க.